சார் வணக்கம் சார், சீனிவாசன். சொல்லுங்க சார். சார் மருந்து நல்லா இருக்கு சார். ரொம்ப நல்லா நல்லா இருக்குன்னா நான் இன்னும் என்ஜாய் பண்ணல. சரி. அப்படியே இன்னும் போய் இது பண்ணல. ஆனா வித்தியாசம் தெரியுது. அதாவது தோண்டு போயிருந்தது வெடிகாலத்துல 3-4 மணி ஆனா கூட அப்படியே கொஞ்சம் டெம்பரா வருது, விருப்பத்தன்மை வருது. ஆனா இன்னும் வேலை செஞ்சு பார்க்கல. சரி சரி. அது சார் இது வரலாம் நான் ஆன்லைன்ல ஏமாந்துக்கிறேன் சார் நிறையா. சரி. உங்க மருந்தால எனக்கு உண்மையை சொல்றேன் சார், எனக்கு அது ஒரு வித்தியாசம் தெரியுது. அந்த ஆயில் கூட நீ காசு இல்லாத அந்த ஆயில் கூட நம்பிக்கை இல்லை. நம்பிக்கை இல்லாதனால ஆயில் வேணான்னு சொன்னேன். ஏன்னா எவ்வளவு 2-3 ஆயில் வர வச்சு கூட பார்த்து இது பண்ணா ஒன்னும் அதெல்லாம் இதுவாகல. என்ன வாங்கிட்டீங்க? எக்ஸ்ட்ரா பவர் சார். எக்ஸ்ட்ரா பவரா? சரி சரி சரி. அது வேலை செய்யும். அது இப்ப வாங்கி எத்தனை நாள் ஆச்சு? செவ்வாய் 8, இன்னைக்கு ஒரு புதன் 9, 10 நாள் ஆகுது சார். 10 நாள் ஆகுது. இந்த மாற்றம் எத்தனை நாளா தெரிஞ்சது உங்களுக்கு? சார் ஒரு 4 நாள்லயே தெரிஞ்ச வித்தியாசம் வந்தது சார். 3 நாள்லயே 3 நாள் தெரிஞ்சது. எக்ஸ்ட்ரா பவர்னா நல்லா தான் இருக்கும். நான் இப்போ காசு 400 ரூபாய் இருக்குது கையில இருக்குது காசு. சரி. இத போட்டுட்டு ஜிபேல யாருங்க நம்ம அக்கௌண்ட்ல வர சொல்லி இது பண்ணி அப்புறம் உங்களுக்கு அனுப்புறேன். சூப்பரா இருக்கும். அதுதான் இந்த மருந்து மேல நம்பிக்கை வச்சுதான் சார் உங்களுக்கு ஆயில் மேல நம்பிக்கை வச்சு இப்போ கேக்குறேன். சரி சொல்லுங்க, போட்டு விட்றோம் ஆயில். சரி சார், நான் இல்ல அனுப்பிச்சிட்டு பணம் கட்டி வாங்குறதுனால அப்படி கூட அனுப்புங்க. இல்ல அப்படி போறாங்க. ஃபர்ஸ்ட் 100 ரூபா போட்டு விடணும். 550 ரூபா கொரியர்ல கொடுத்துட்டு வாங்கிக்கலாம். ஆமா சரியா? அப்படியா? ஆமா. முன்ன 250 ரூபா போட்டேன். 250 ரூபா போட்டு ஒன்னுக்கு ஒரு மாதிரி அட்வான்ஸ் ஆகும். ஆயிலுக்கு 100 ரூபா அட்வான்ஸ். சரிங்க. ஆமா என்ன சொல்லுங்க, போட்டு விட்டுருவோம். சரியா? இப்ப அனுப்பிட்டுருங்க 100 ரூபாய். கொரியர் எப்படி நாளைக்கு தான் போடுவோம். அதுக்குள்ள போட முடிஞ்சா ஃபுல்லா போட்டுருங்க. 600 ரூபா வரும். சரி, நாளைக்கே நான் 600 ரூபா போட்டுறேன். போட்டு விடுங்க, அவ்வளவுதானா? ரைட்டு. சரி போட்டுறேன். நாளைக்கு இல்ல இன்னைக்கு சாயந்தரம் கூட போட்டுறேன். நாளைக்கு நீங்க அனுப்புங்க. ரைட் சார். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இது வரலாம் பாக்கலாம் சார். அப்புறமா கூட எக்ஸ்ட்ரா பவர்னும் எக்ஸ்ட்ரா பவர் என்ன தேவைப்படுது. நைட்ல பால்ல சாப்பிடுறேன், காலையில தேன்ல சாப்பிடுறேன். ரைட் ரைட் ரைட். நல்லது. சரி சார். வச்சிருவா. சார் இப்ப இந்த ஈவினிங் டைம்ல பால் சாப்பிட்டு அதுல கூட கலந்து சாப்பிட்டுக்கலாம்ல? ஈவினிங் டைம்ல கூட. ஈவினிங் டைம் நைட்டு சாப்பிடுறீங்களா இல்லையா? நைட்ல பால் இப்ப டீ காபி சாப்பிடணுன்ற எண்ணம் வருது. சரி. அப்ப அந்த காபி பதில் அதை கலந்து சாப்பிட்டு விட்டுடுறேன். சரி சரி. என்ன எத்தனை மணிக்கு சாப்பிடுறீங்க? சாப்பிட்ட பிறகு சாப்பிடுறீங்களா சாப்பிட முன்னாடி சாப்பிடுறீங்களா? சாப்பிடறதுக்கு முன்னாடி. சாப்பிட்டு தூங்குறதுக்கு முன்னாடி விடுங்க, என்ன வேகமா இருக்கும். அப்படிங்களா? ஆமா. சரி சார். அப்ப நான் பண்றது தப்புதான். அப்போ ஆமா, தூங்குறதுக்கு முன்னாடி சாப்பிட்டீங்கன்னா இன்னும் வேகமா இருக்கும். சரி சார். சரி சார். சரி சார். சரியா? சரி சார். வச்சிருவா. சரிங்களா சார். நன்றி சார்.